வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பலூன் விடும் போராட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருந்த நிலையில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் காவல்துறையினரால் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். சென்னை ராயபுரம் பகுதிக்குட்பட்ட வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவி மதராமா கனி அவர்களை வீட்டு வாசலில் நேற்று இரவு முதல் ராயபுரம் காவல் ஆய்வாளர் காதர் மீரா தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவரை வீட்டுக் காவலில் வைத்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்டிஏ கூட்டணியின் சார்பில் முதன்முறையாக தமிழகம் வந்து மதுராந்தகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு பலூன் விடும் போராட்டத்தில் ஈடுபட இருந்தனர். இதன் ஒரு பகுதியாக ஆங்காங்கே காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை மதராமா கனி தலைமையில் ராயபுரம் ஆர்கே நகர், திருவொற்றியூர் பகுதிகளைச் சேர்ந்த மூத்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், சர்க்கிள் தலைவர்கள், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி பிரிவு மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் பிரதமர் மோடிக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் எங்கும் செல்லாத வகையில் மீண்டும் போலீசார் அனைவரையும் வீட்டுக் காவலில் வைத்தனர். இதுகுறித்து வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் மதராமா கனி தெரிவித்ததாவது: தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய பல நலத்திட்ட நிதிகளை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தடுத்து வைத்துள்ளதாகவும், மேலும் 100 நாள் வேலைத்திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தியின் பெயரை அகற்றியதை கண்டித்தும் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் இணைந்து கண்டன கோஷங்களை எழுப்பினோம் என அவர் தெரிவித்தார். தமிழக மக்களை முழுமையாக வஞ்சிக்கும் மோடியை கண்டித்து நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கருப்பு பலூன் ஏற்றலாம் என்று எங்கள் நிகழ்ச்சியை துவக்கினோம். எங்களை வீட்டு காவலில் காவலர்கள் கைது செய்து வைத்துள்ளார்கள். எங்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் காவலர்களுக்காகவும் அனைத்து நிலை மக்களுக்காகவும் போராடுவதே இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஒரே நோக்கம். நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியது அந்த நோக்கத்துக்காக தான். எங்கள் போராட்டத்தை நிறுத்தினாலும் பின்னர் வருபவர் ஒவ்வொருவர் மனதிலும் மோடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாங்கள் தீவிரமாக உறுதியாக நம்புகிறோம். தமிழக மக்களை முழுமையாக வஞ்சித்து 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை, மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றிய மோடியை மத்திய அரசை முழுமையாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த